பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளி மைதானம் ஒன்றில் செல்ல பிராணிகளான நாய்களின் கண்காட்சி நடைபெற்றது. வெளிநாடு முதல் இந்தியா வரையிலான 60க்கும் மேற்பட்ட நாய் வகை இனங்களும் 408க்கும் மேற்பட்ட நாய்களும் இதில் பங்கேற்றன. இந்த கண்காட்சியில் பெல்ஜியம் மெல்லினிஸ், டாபர்மேன், பீகில், ராட்வீலர், பொமரேனியன், சைபீரியன், பிட்ஸ், கிரேட் டான் உள்ளிட்ட வகைகளும், முதல் முறையாக தமிழ்நாட்டு இனங்களான ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை ஆகிய வகை இனங்களும் பங்கேற்றன. நாய்களின் குணாதிசயங்கள், கீழ்ப்படிதல், பராமரிப்பு, நடை, சிகை அலங்காரம் மற்றும் உடலமைப்பு ஆகிய அம்சங்களின் கீழ் பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. 3 ஸ்பெஷாலிட்டி ஷோ நடத்துகிறோம். கிரேட் டேன் ஸ்பெஷாலிட்டி, டோபர்மேன் ஸ்பெஷாலிட்டி, முக்கியமாக இந்தியன் ப்ரீட் ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் இந்தியன் ப்ரீட் ஸ்பெஷாலிட்டி ஷோ நடத்துறது உலக அளவில் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி ஃபெடரேஷன் சினகாக் இன்டர்நேஷ்னல் பெல்ஜியமில் இருக்குது. அதுதான் பிக்கஸ்ட் பாடி. அதில் மெட்ராஸ் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா எங்களோட பேரண்ட் பாடி அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அவங்க தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் இந்தியன் ப்ரீட்ஸை. தமிழ்நாட்டு பிரீடு ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, இது 4 பிரீடு தான். மொத்தம் 13 பிரீடு இருக்குது இந்தியன் பிரீட்ஸு. இதில் 4 அதில் மோஸ்ட் பாப்புலர் ராஜபாளையம் தான். இந்தியா, ருமேனியா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நடுவர்கள் இதில் பங்கேற்று வெற்றி பெற்ற நாய்களுக்கு பரிசுகளை வழங்கினர். தமிழ்நாட்டின் நாய் இனங்களான சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை, கன்னி உள்ளிட்ட நாய் இனங்களை உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நாய் இனங்களாக கொண்டு வருவதற்கான முயற்சியும் இந்த கண்காட்சி மூலம் நடைபெற்றுள்ளது. இந்தியாவின் நாட்டு நாய்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெறுவதே இத்தகைய நாய் கண்காட்சிகளை ஆண்டுதோறும் நடத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். ஒரு 10 years பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பிரீட்ஸ் கம்மியாகிட்டு இருந்தது. பெருசாக நிறையா இந்தியன் பிரீட்ஸ் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு 10 yearsல ஒரு கூட்டு முயற்சினால் இந்தியன் பிரீட்ஸை நாங்கள் கொஞ்சம் நல்லாவே பாப்புலரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ராஜபாளையம்லாம் அட்லீஸ்ட் ஒரு 20 டாக்ஸ் கிட்ட என்டர் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் பிரீட் ஸ்பெஷாலிட்டியில் மட்டுமே 56 நாய்கள் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ், ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, முதுல் ஹவுண்ட்ஸ், கேரவான் ஹவுண்ட்ஸ், ஸோ இதெல்லாமே கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுதான் இதோட எங்களுடைய ஒரு முக்கியத்துவம். இதுக்கு ஏன் அப்படின்னா ஒரு உலக அளவில் we want to get a recognition for at least ஒரு 2-3 இந்தியன் breeds. தமிழ்நாட்டின் தலைசிறந்த இனங்களான இவை வேட்டைக்கு உதவுவது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு இனங்களை விட நீண்ட ஆயுள் கொண்டது. அதிக செலவில்லாமல் மிகவும் குறைவான பராமரிப்பு மட்டுமே தேவைப்படும் நம் நாட்டு இனங்கள் உலக அளவில் பிரசித்தி பெற தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்ட் நம்ம நாட்டு நாய்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு எனி அதர் ஃபாரின் பிரீட் மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப கம்மி. ஜெனட்டிக் டிசீசஸ் ரொம்ப வராது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய வெதர் கண்டிஷன்ஸுக்கு செட் ஆகிற நாய்ங்கிறதுனால தான் நாட்டு நாய் நம்ம ஊர்லேயே பிறந்த வளர்ந்த நாய்ங்க. ஸோ தேல் பி ஹாப்பி. நம்ம வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, மற்ற ப்ரீட்ஸுக்கு இது பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா கேர் தேவையில்லை. அண்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற எல்லாமே சாப்பிடுவாங்க. சிக்கன் மட்டும் கொடுத்தா கூட போதும். ஸோ செலவுங்கிறது நம்ம பார்த்து பண்ணுறது தான். இவங்களுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரா செலவுன்னா ஆகாது. நாட்டு நாய் இனங்களை உலக அங்கீகாரம் பெறுவதற்கு முயற்சி செய்யப்பட்டு வரும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் வெளிநாட்டு இனங்களுக்கு இருப்பது போன்ற சிகிச்சை முறைகள் மற்றும் தடுப்பூசிகள் போன்றவை இல்லாதது வருத்தமளிப்பதாக உரிமையாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நாட்டு நாய்களுக்கு சிகிச்சை முறை மேம்படுத்தப்படவில்லை. இதனால் கடந்த 10 வருடங்களில் மீட்டெடுக்கப்பட்ட நாட்டு நாய் இனங்கள் பாதுகாப்பதில் அரசின் உதவி இல்லாமல் உரிமையாளர்கள் சிரமப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டுகிறார்கள். இதில் நம்ம இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைஸ் தான் நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம நேட்டிவ் பிரீடு கன்னி, சிப்பிப்பாறை பார்த்திங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஷோஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் நடத்துனாங்கன்னா அது இன்னும் நல்லா அவேர்னஸ் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவ் பிரீடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினு முறையான மருத்துவர்கள்லாம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யாருக்கிட்டுமே கிடையாது. அதை நான் நிறைய வாட்டி கோரிக்கை வச்சுருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெடிசனுமோ எந்த ஒரு வேக்சினேஷனோ ப்ராப்பரான மருத்துவமும் கிடையாது. இதெல்லாம் ப்ராப்பராக மருத்துவம் நம்ம முறையான ஒரு வேக்சின்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த பிரீடு இன்னும் நல்லா டெவலப் ஆகும். இந்த கண்காட்சியில் இந்தியாவின் நாட்டு நாய்களோடு ரஷ்யன் பிரீட் வகைகள், இங்கிலீஷ் ஷட்டர், ஜாக் டெரியர் வகை நாய்கள் காண்போரை வியப்பில் ஆழ்த்தின. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் நாகராஜன்.